कुछ कीजिए ना ऐशे محمد رسول الله أشهد أن محمد رسول ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وكلوا مما رزقكم الله حلالا طيبا واتقوا الله الذي أنتم به مؤمنون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். கோடான கோடி வஸ்துக்களை படைத்தாலும் மனிதனுக்கு எது ஆகமானது, மனிதனுக்கு எது ஆரோக்கியமானது என்பதை அல்லாஹ் பிரித்து, இன்னன்னது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, இன்னன்னது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக பிரித்து அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஆகமாக ஆக்கினானோ, எதை ஹலாலாக ஆக்கினானோ அதை மட்டுமே அவன் உண்ண வேண்டும். அந்த உணவை மட்டுமே அவன் சாப்பிட வேண்டும். குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, வகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமாக எதை உங்களுக்கு ஆகமாக ஆக்கியிருப்பதை உங்களுக்கு ரிஸ்காக கொடுத்திருக்கிறானோ அதை நீங்கள் உண்ணுங்கள். வத்தகுல்லாஹ் அல்லதி அன்தும் பிஹி மூமினூன். எந்த இறைவனை நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த இறைவனை நீங்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்கிறார். இப்போ ஹலாலானதை தான் நாம் சாப்பிட வேண்டும், எதை நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஹலாலானது எது, ஹராமானது எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது நமக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, எது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக குர்ஆனிலே நிறைய வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதில் ஒரு ஆயத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்தில் சொல்றான், குலு மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்ததில் நின்றும் நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதி ஆவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்கிறான். மிம்மா ரஸககுமுல்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தரும் பொழுது இப்னு கஸீர் என்று சொல்லக்கூடிய தஃப்சீரில் ஒரு விளக்கத்தை எழுதுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பூமியிலிருந்து வரக்கூடிய பல வகைகள், அதே போல விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய உணவுகள், நெல், கோதுமை, இது போன்ற உணவுப் பொருட்கள், வல் அன்ஆம் கால்நடைகள், இவைகளை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான். ஃபகுல்லஹா கலகஹ அல்லாஹு, இவை அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காகவே படைத்திருக்கிறான். வஜஅலஹா ரிஸ்கல் லக்கும், அதை உங்களுக்கு ரிஸ்காகவும் ஆக்கியிருக்கின்றான். இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு. இந்த அன்ஆம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள என்ன கால்நடைகள் அதில் கட்டுப்படும் என்று சொன்னால், கால்நடைகள் சொன்னால் எல்லாமே கால்நடைகள் தான். ஆனால் இந்த அன்ஆம்ங்கிற வார்த்தைக்குள்ளாக எந்த கால்நடைகள் கட்டுப்படும் என்று சொன்னால், ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த கால்நடைகள் மட்டுமே அதை கட்டுப்படும். 4 கால் உள்ளது நாய் இருக்கு, 4 கால் உள்ளது பன்றி இருக்கு, இதுபோல் 4 கால்கள் உள்ள கால்நடைகள் எவ்வளவோ இருக்கு. அவைகள் எல்லாம் இது உள்ள கட்டுப்படாது. அன்ஆம் என்று சொன்னால் அல்லாஹ் எதை ஹலாலாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த கால்நடைகளை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சாப்பிட வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபியு குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது, ஷைத்தானுடைய பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஷைத்தான் உங்களுக்கு எதை ஏவுகிறானோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஷ்ரிக்கீன்கள் எப்படி தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஹலாலாக ஆக்கினானோ அதை ஹராம் என்றும், எதை ஹராமாக ஆக்கினானோ அதை ஹலால் என்றும் அவர்கள் போதித்துக் கொண்டு அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த முஷ்ரிக்கீன்களைப் போல நீங்கள் ஷைத்தானுடைய வழியில் நீங்கள் போயிடாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தன் திருவசனத்தை சொல்லி காட்டுகிறார். அடுத்து இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வகுலு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அதே போன்று ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் சொல்றான். மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ரசூல்மார்கள் இதில் விதிவிலக்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், பரிசுத்தமானதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்தமான உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், நல் அமல்கள் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். இதுல நல் அமல்கள் நம்ம செய்யணும் அப்படின்னா, அதில் ஹலாலான உணவை யார் சாப்பிடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் நல் அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் அழகாக சொல்லி காட்டுகிறது. தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும்போது இந்த வார்த்தை எழுதுறாங்க, இன்னல் ஹலால அவுனுன் அலல் அமலி சாலிஹ், நிச்சயமாக ஹலாலான உணவு என்பது சாலிஹான நல் அமல்கள் செய்வதன் மீது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்ப ஹலாலான உணவு உட்கொள்ளும் பொழுதுதான் நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த ஆயத்தினுடைய அந்த தஃப்சீரிலேயே இப்னு கஸீர்ல ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உண்ணக்கூடிய உணவினுடைய அந்த கலர், அது சிகப்போ, அது மஞ்சளோ, அல்லது இனிப்போ, புளிப்போ, காரமோ, இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறதில்லை. எதை நீங்கள் ஹலாலானதை உண்ணுகிறீர்களா என்பதாகத்தான் அல்லாஹ் உங்களை பார்க்கிறார் என்று இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்கள். அப்ப ஹலாலான உணவை உண்ணும் பொழுது நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப ஹலாலான உணவை உட்கொள்வது என்பது நமக்கு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஒரு வசனத்துல சூரத்துன் நஹ்ல் அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிம தஸிஃபு அல்சினதிஹிமுல் கதிப ஹாதா ஹலாலும் வ ஹாதா ஹராமும் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, முஷ்ரிக்கீன்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டி உங்களுடைய நாவின் மூலமாக அல்லாஹ்வின் மீது பொய்யை நீங்கள் இட்டு கட்டாதீர்கள். எப்படிப்பட்ட பொய்யை? ஹாதா ஹலாலுன், இது ஹலாலு, ஹாதா ஹராமுன், இது ஹராமு. ஆனால் அவங்களுடைய பாஷையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை ஹராமாக ஆக்கினானோ அது ஹலால், அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை ஆகமானது என்று அவர்கள் சொல்வார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஆகுமானதாக ஆக்கினானோ அதை தடை செய்ததாக அவர்கள் சொல்வார்கள். இப்படியாக நீங்கள் சொல்லி அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொய்யை இட்டு கட்டாதீர்கள். அப்படி யார் பொய்யை இட்டு கட்டுவார்களோ லா யுஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்த வார்த்தைக்கு லா யுஃப்லிஹூன் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது இப்னு கஸீர்ல ஒரு வார்த்தையை சொல்றாங்க. லா யுஃப்லிஹூன் அப்படின்னு சொன்னா இந்த துன்யாவிலும் நாளை மறுமையிலும் ரெண்டு உலகத்திலையுமே அவன் வெற்றி பெற முடியாதுங்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொன்னான், லிம தசிஃபு அல்சினதிஹிமுல் கதிப், உங்களுடைய நாவின் மூலமாக பொய்யை நீங்கள் இட்டு கட்டாதீர்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் எதை ஆகுமானதாக ஆக்குனானோ அதே ஹராம்னு சொன்னாங்க, அது ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு எதை ஆகாதுன்னு சொன்னானோ அது ஆகுமானது என்பதாக முஷ்ரிக்கீன்கள் சொல்லி வந்தாங்க. இப்படியாக நிறைய வசனங்கள் குர்ஆனில் நமக்கு வரிசையாக கிடைக்கின்றது. இப்போ நாம் விஷயத்திற்கு வருவோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் அன்ஆம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல்லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தஆமி தஅமுஹு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது நான் பெற்றுக்கொள்ளவில்லை, ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தஆமி தஅமுஹு இல்லா ஐயகூன மைத்தத்தன், தானாக இறந்து போனது, அவ் தமன் மஸ்பூஹன் ஓட்டப்பட்ட இரத்தம், அவ் அல்லது லஹம ஹின்ஸீர் பன்றியினுடைய இறைச்சி, இந்த மூன்றை தவிர மற்ற உணவுகளை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது என்பதை தவிர நான் எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். சொல்லிட்டு இன்னஹு ரிஜ்சுன், அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூணு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று மைத்தது தானாக இறந்து போனது, ரெண்டாவது அறுக்கப்பட்ட ஆடோ மாடோ ஒட்டகம் அதனுடைய இரத்தம் அது ஹராம், லஹம ஹின்ஸீர் பன்றியினுடைய இறைச்சி, இந்த மூன்றுமே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றா ஃபஇன்னஹு ரிஜ்சுன், அது நஜீஸ், இது உண்பதற்கு உங்களுக்கு ஆகமாக்கப்படவில்லை என்று தெளிவாக அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹலாலான உணவை தேடுவது என்பது, ஹலாலான உணவை பெற்றுக்கொள்வது என்பது, ஹலாலான உணவை உண்பது என்பது மிகவும் சிரமத்திற்குரிய காரியம். ஏதேனும் ஒரு வகையிலே ஹராம் கலந்து கொண்டே தான் இருக்கிறது. அது எப்படியெல்லாம் கலக்கிறது, அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதையும் இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னாங்க, இந்த ஹதீஸு நஸையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யர்தி அலன்னாசி ஸமானு, மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், யல்குலூன ரிபா, வட்டியை சாப்பிடுவார்கள். எங்கே சுற்றி போனாலும் அங்கேயே நீங்கள் அடிச்சுன்னு கேட்காதீங்க, சொல்லித்தான் ஆகணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, வட்டியை சாப்பிடுவாங்க. ஆனால் பமல்லம் யல்குலு, ஒருத்தர் வட்டியை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டார், சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடணும்னு நினைக்க மாட்டார். ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் அசாபகும் மின் ரிபாரி, அதாவது மண் படாவிட்டாலும் அதனுடைய புழுதி படுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண் படாவிட்டாலும் அதனுடைய புழுதி படுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி வட்டியை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு, ஆனால் ஏதேனும் ஒரு வகையில் அவருடைய உணவில் வட்டி கலங்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியாமலேயே அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹராமான விஷயங்கள் சில உணவுகளில் கலக்கப்பட்டிருக்கு. இது யூதர்களுடைய மிகப்பெரிய சதி திட்டம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, சரி அப்படி ஹராமான விஷயத்தில் சாப்பிட்டா என்ன ஆகிட போகுது? இன்னைக்கு எத்தனை சாதனை நமக்குள்ளேயே பேசுகிறோமா இல்லையா? அது ஹராமு தான், அதுக்கு எல்லா இதை கணக்காக தான் செய்யுது. அதெல்லாம் போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்ய இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சொல்கிறோம், ஹராமான உணவு ஒரு கவனம் உள்ள போயிடுச்சுன்னு வைங்க, அதன் மூலமாக எந்த உறுப்பு வளர்கிறதோ உடம்பிலே அந்த பகுதி அது நரகத்திற்குரியதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த ஹராமான உணவை சாப்பிடுவதன் மூலமாக ஒரு உறுப்பு ஒரு சதை துண்டு நம்முடைய உடம்பிலே வளர்கிறது என்று சொன்னால் அது நரகத்திற்கு உரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் அந்த ஹராமான உணவு என்பது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், அதை சிந்தித்து பார்க்கணும். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னென்ன விஷயங்கள் ஹலால் என்பதாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தெளிவாக சொல்லிட்டான். இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹராம் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். சில உணவுகள் நமக்கு சந்தேகமாக இருக்கும்,
இது ஹலாலா ஹராமா, இதை சாப்பிடலாமா வேணாமா, இது ஆகுமானதா ஆகுமானது இல்லையா, இது தடை செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு என்ன செய்ய நமக்கு சந்தேகமாக இருக்கும். அப்படி சந்தேகம் எந்த உணவுல வருதோ அந்த உணவை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை சாப்பிடக்கூடாது, அதனால் சாப்பிடக்கூடாது. யார்கிட்ட உள்ளத்தில் தக்குவா இல்லையோ அவங்க என்ன செய்வாங்க, எந்த உணவு வேணாலும் சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம், பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருகி வரக்கூடிய பிரியாணி, எங்கிட்ட தெரியும் பார்த்தாலும் பிரியாணி கடை. ஒரு காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ ஒரு மூலையில் ஒரு கடை இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எங்கு தெரியும் பார்த்தாலும் ஒரே தெருவுலையே 10 கடை. இன்னைக்கு பெருகிடுச்சா இல்லையா, கடைகள் நிறைய பெருகிடுச்சா இல்லையா. இப்போ இந்த கால சூழ்நிலையில் நம்ம யோசிக்கணும், இவர் கடை வச்சிருக்கிறாரு, இவர் யார்கிட்ட கறி வாங்கியிருப்பாரு, இது ஹலாலானதா அறுக்கப்பட்டதா, இதை நம்ம சாப்பிட முடியுமா, இது சாப்பிடலாமா அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சால் சாப்பிடணும். சந்தேகம் வந்துருச்சு, நம்ம ஆட்கள் தான் இஸ்லாமிய தான் கடை வச்சிருக்கிறாரு, பாய் தான் கடை வச்சிருக்கிறாரு, ஆனால் டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, உடனே என்ன செய்யணும், அந்த பக்கமே போகக்கூடாது. இதுதான் மார்க்கம் சொல்லுது. சந்தேகம் உனக்கு வந்துருச்சா அந்த கடை பக்கமே நீ போகக்கூடாது. அப்போ இது போன்ற உணவுகளில், ஹலாலான உணவுகளில் பற்றாக்குறை, ஹராமுகள் கலப்பது, இதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கும் பொழுது அதில் முதலாவது காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதர்களுடைய பாவங்கள் தான் அதுக்கு முதல் காரணம். மனிதனுடைய பாவம், மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் உணவுகள் இன்னைக்கு பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு. எப்போ உணவுகளில் பரக்கத்து இல்லையோ ஹலாலான உணவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹராமான உணவுகள் என்ன செய்யும், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன சொன்னால், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், எப்பொழுது ஆட்சியாளர்கள் தீவிரங்களாக இருப்பார்களோ அப்பொழுது என்ன செய்யப்படும், உணவுகளில் கலப்படங்கள் அதிகமாக கொண்டே போகும். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த அளவுக்கு நம்ம தடுக்க முடியாது, ஆனால் தவிர்த்து கொள்ள முடியும். நம்ம போய் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியும், ஆனால் தவிர்த்து கொள்ள முடியும். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க, வருவாங்க. வந்து அவங்க என்ன செய்வாங்க என்பதை நீண்ட ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. தஃப்ஸீர் இப்னு கஸீரில் இந்த விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தில் இந்த விளக்கம் நமக்கு சொல்கிறாங்க. அது என்ன ஆயத்து அப்படின்னு சொன்னால், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், கடலிலும் பூமியிலும் நிலத்திலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணம் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் தங்கள் கரங்களால் செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்கள் தான். இப்போ இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கடைசி காலத்தில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, பூமிக்கு வரும் பொழுது கெட்டவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, கெட்டவர்கள் அனைவர்களுமே அழிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் பூமியை பார்த்து அல்லாஹ் சொல்வான், பூமியை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ செழிப்பாக இரு, செழிப்பாக ஆக்கு, உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை எல்லாம் முளைவித்து செழிப்பாக நீ ஆக்கு என்பதாக பூமிக்கு எல்லாம் என்ன செய்வான், கட்டளையிடுவான். அதே போன்று பூமி என்ன செய்யும், தன்னுடைய விளைச்சல்களை அதிகமாக கொடுக்கும், அதில் பரக்கத்துகள் அதிகமாக இருக்கும், பரக்கத்துகள் அதில் அதிகமாக கிடைக்கும் என்பதாக இந்த ஆயத்தினுடைய தஃப்ஸீரில் எழுதப்படுது. அதே போல பழங்கள் எல்லாம் சிறு சிறு பழங்களாக இப்போ நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த பழங்கள் எல்லாம் பெரிய பழங்களாக இருக்குமா. உதாரணத்துக்கு மாதுளை பழம் இருக்கு, உதாரணத்துக்கு மாதுளை பழம் இருக்கு. அந்த மாதுளை பழத்தினுடைய சைஸ் என்ன, ரொம்ப சின்னது தான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மாதுளை பழத்தை உரிச்சி சாப்பிட்டுட்டு அந்த மாதுளை பழ தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோலை மனிதர்கள் மலைக்கு கொடையாக பிடித்துக் கொள்வார்கள். மலை என்ன செய்வாங்க, மலைக்கு கொடையாக என்ன செய்வாங்க, மாதுளை பழத்தினுடைய அந்த தோலை கொடையாக பிடிச்சிருப்பாங்களா. அப்போ தோல் எவ்வளோ பெருசிருக்கும், பழம் எவ்வளோ பெருசிருக்கும். இதுதான் பரக்கத்து, இதுதான் பரக்கத்து. இன்னொரு ஒரு விஷயம், ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கிதாபில் என்ன செய்கிறாங்க, ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. நான் பனு உமையா கோத்திரத்தை சேர்ந்த சிலர் அவங்களுடைய பொக்கிஷங்களை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அவங்க பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கோதுமையை நான் பார்த்தேன்.
அவங்க பாதுகாத்து வச்சிருந்த கோதுமையை நான் பார்த்தேன். அந்த ஒரு கோதுமையினுடைய அளவு பேரித்தம்பள கொட்டையின் அளவுக்கு இருந்தது. ஒரு கோதுமையினுடைய அளவு பேரித்தம்பள கொட்டையின் அளவுக்கு அது என்ன செஞ்சது இருந்தது. அந்த பேரித்தம்பள கொட்டையிலே சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. அது என்னன்னு சொன்னா, இந்த கோதுமை நீதவான்கள் நிறைந்த காலத்தில் விளைவிக்கப்பட்டது. நீதவான்கள் அதிகமாக வாழ்ந்த காலத்திலே இது என்ன செய்யப்பட்டிருக்குது, இது விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த கோதுமை அந்த ஒரு பற்களை எழுதப்பட்டிருந்தான். அப்போ உணவுல பரக்கத்து என்பது எப்படி வரும்? நல்லோர்கள் இருக்கணும், நல்ல அமல்கள் செய்யணும், பாவத்தை விட்டு விலகி இருக்கணும். அப்போ ஹலாலான உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக முக்கியம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அதே போல நிறைய உணவுகளில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், சம்பந்தமே இல்லாமல் அந்த உணவுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை, நிறைய விஷயங்கள் கலக்கப்படுது. இன்னைக்கு கோகுலில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள்களில் என்னென்ன கலக்கப்படுதுன்னு நீங்கள் படித்து பார்த்தீங்க, இல்லை படிக்க தெரியலன்னு சொன்னால் படித்தவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இன்னென்னதை நீங்கள் சாப்பிடுங்க, என்னதை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு. நிறைய பொருள்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு தெரியாமலேயே கலந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பொருட்களை தான் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அது என்னென்ன கலக்கிறாங்களோ நான் சொன்னேன்னு வைங்களேன், அதை நீங்கள் தொடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, KFC கோழி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஓரியோ பிஸ்கட்டு, இதில் எல்லாம் என்ன கலக்கிறாங்கன்னு சொன்னால், மனிதர் இறந்து போன மனிதர்களுடைய எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்கிறாங்கன்னா அரைச்சி தூளாக ஆக்கி அதை கலக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம், இது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு ஒரு கொடுங்கோடன் இருந்தான், கொடுமையான அரசன். அவனை பார்த்தாலே மக்கள்லாம் அப்படியே மிரண்டு போவாங்க. அப்படிப்பட்ட அரசன் அவன் இறந்துட்டான். இறந்த உடனே பூமியில் என்ன செஞ்சாங்க, அவங்கள ஒரு இடத்துல மக்களுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல போய் அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவனுடைய அந்த ஆட்சி காலத்தில், அவன் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய மந்திரிமார்கள் சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க இறைவனிடத்தில் கையேந்தி அவங்க துவா கேட்டுட்டாங்கன்னு சொன்னால் உன்னுடைய ஆட்சியே இல்லாமல் போயிடும், அல்ல உடனே என்ன செஞ்சிருவான், கபூல் செஞ்சிருவான், உன்னுடைய ஆட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு பயமுறுத்தினான். அப்போ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் விருந்து வச்சான். எல்லா மக்களுக்கும் விருந்துக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நாட்டுடைய அரசன் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லா மக்களும் போனாங்க. எல்லா மக்களும் என்ன செஞ்சான், உணவை சமைச்சு கொடுத்துட்டான். எல்லாம் என்ன ஹலாலான உணவா, எல்லாம் ஹராமான உணவு. எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதற்கு பின்னால் சிரிச்சான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சிரிச்சான், இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த கவலையும். அப்போ மக்கள் கேட்டாங்க, என்ன எந்த கவலையும் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கே அப்படின்னு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவிலே ஹராமானதை அல்லாஹ் எதை தடை செஞ்சானோ அதை நான் கலந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் கையெழுத்தி துவா செஞ்சாலும் துவா என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நான் இன்னும் நிறைய காலத்துக்கு நான் என்ன செய்வேன், ஆட்சியை செய்து கொண்டே இருப்பேன் சொன்னான். அவன் எப்படி உணவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்குனதை கலந்து கொடுத்தானோ, துவா ஏற்றுக்கொள்ளாமல் போனதோ, அதே போன்று இப்போ யூதர்களுடைய சதியின் காரணமாக நமக்கு தெரியாமலே என்ன செய்யப்படுது, பாக்கெட்டுக்குள்ள அடைச்சி ஹராமானதை கலந்து கொடுக்கப்படுகிறது. அதை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றோம். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கெட்டில் உள்ள பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் சிறு வயதிலேயே வயசுக்கு வந்துடுறது. அதே போன்று வயது வந்திருக்க சில காலங்களில் திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன சொன்னால் அந்த உணவுகள் தான். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லா இதுலேயும் என்ன செய்கிறாங்க, மருத்துவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொருளை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க. பழைய காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எல்லாம் மறந்துட்டோம். புள்ளிகளுக்கு மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இரும்பு சக்தி தரக்கூடிய முட்டாய் என்ன முட்டாய் தெரியுமா, கடல முட்டாய். அது இன்னொரு காலத்தில் என்ன செய்வாங்க சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அதை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பிள்ளைங்க பூரா என்ன செய்கிறாங்கன்னா கிரீம் பிஸ்கட், அதை தான் இன்றைக்கி அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அதை சாப்பிடக்கூடாதுங்களாம் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நமக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, இது நம்ம என்ன அது செய்கிறது, பிள்ளைங்க அதை தான் விரும்பி கேட்குறது, வாங்கி கொடுக்காதீங்க. அடம் முடிக்குது, கேட்குது, அழுவுது. சரி, அடம் முடிக்குது கேட்குறது, விஷம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவீங்களா? யோசிக்கணுமா இல்லையா? நம்ம பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்க்கணுமா இல்லையா?
நம்ம பின்னாடி யாரா கட்டியதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு பதிலாக எதெல்லாம் சத்து வாய்ந்த உணவோ அதை வாங்கி கொடுங்க. எதெல்லாம் மருத்துவர்கள் சாப்பிட சொல்லி நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஹலாலான உணவை உண்ணும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரதிபலன் எப்படிப்பட்டது தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய மாணவர் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வர்றதாக செய்தி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு செய்தி கிடைக்கிது. உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உடல்நல சரியில்லாமல் இருக்கிறாங்க. தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறாங்க, இதே மாதிரி என்னுடைய மாணவர் என்னை பார்ப்பதற்காக வருகிறார், அவரை நீங்கள் என்ன செய்ய நல்லபடியாக கவனிச்சிங்க, உணவுகள்லாம் நல்லபடியாக கவனிச்சிங்க அப்படின்னு. அதே நேரத்தில் ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணி வச்சிருங்க அப்படின்னு. அதற்கு அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்தாங்க, தன்னுடைய ஆசிரியரை பார்த்தாங்க. அவங்கள என்ன செஞ்சாங்க, நலம் விசாரித்தாங்க. விசாரித்ததுக்கு பின்னால் உடனே கிளம்புனாங்க. உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மாணவரே இருந்து தங்கிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் நாளைக்கு போங்க அப்படின்னு. உடனே என்ன செஞ்சாங்க, ஆசிரியருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இரவு தங்கினாங்க. தஹஜ்ஜுதிற்காக வேண்டி தண்ணீர் என்ன செய்ய ஒழு செய்வதற்காக தண்ணீரை வைக்கப்பட்டிருந்துச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சாங்க. அந்த தண்ணீரை அவங்க உபயோகப்படுத்தவே இல்லை. ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணீரை அவங்க என்ன செய்யலை, உபயோகப்படுத்தவே இல்லை. மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகிறாங்க, வந்தாங்க, ஃபஜ்ர் தொழுதாங்க. அந்த மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன நைட்டு வந்தாங்க, தங்கினாங்க, சாப்பிட்டாங்க, தூங்குனாங்க, அப்படியே ஃபஜ்ர் தொழுகி வந்தாங்க, தண்ணீரை உபயோகப்படுத்தவே இல்லையே. அப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அது என்ன விஷயங்கிறத நான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன், இந்த மாணவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். மறுநாள் காலையில் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, நைட்டு இரவு நீங்கள் வந்து தஹஜ்ஜுத் தொழுகலையா? தஹஜ்ஜுத் தொழுகிறேன். இப்போ தண்ணீரை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தவே இல்லை, தண்ணீர் அப்படியே இருக்குது, ஒழு செய்யப்பட்ட வைக்கப்பட்ட தண்ணீர் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க. அப்போ இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, நைட்டு நீங்கள் கொடுத்த அந்த ஹலாலான உணவு கொஞ்சம் உணவு தான், ஹலாலான உணவை சாப்பிட்டு விட்டதற்கு பிறகு குர்ஆனையும் ஹதீஸையும் நான் ஆய்வு செய்வதிலே நான் மூழ்கிவிட்டேன். குர்ஆன் ஹதீஸிலிருந்து பல கருத்துக்களை பல சட்டத்திட்டங்களை எடுப்பதற்காக நான் என்ன செஞ்சேன், உட்கார்ந்துட்டேன். இரவு முழுக்க நான் என்ன செய்யலை, தூங்கவே இல்லை. அந்த இரவுக்கு செய்த ஒழுவை வைத்து நான் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டேன். தஹஜ்ஜத் தொழுதுட்டு நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, ஃபஜ்ருக்கு எழுந்து பள்ளிக்கு வந்தாங்க. அப்போ தஹஜ்ஜத் தொழுதுட்டு தூங்குனாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நினைச்சிருக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவர்கள் அவங்கள வந்து ரூமில் வந்து பார்த்துருக்குறாங்க, பல தூங்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணீரை உபயோகப்படுத்தலை. அப்போ ஹலாலான உணவை சாப்பிடும் பொழுது குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் எடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சக்தியை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஹலாலான உணவு என்பது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான உணவு, எந்த உணவை நமக்கு ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அதை மட்டும் நம்ம சாப்பிடணும். சந்தேகம் வந்துருச்சா, அதை விட்டு நாம் என்ன செய்யணும், நாம் தவிர்த்து கொள்ளணும். அதிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, கடுமையான பசியினால தன்னுடைய அடிமை கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டாங்க. தன்னுடைய அடிமை கொடுத்த உணவை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு கேட்டாங்க, கடுமையான பசி, சாப்பிட்ட பிறகு கேட்டாங்க, இந்த உணவு உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ அந்த அடிமை சொன்னார், அந்த அடிமை வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமியர் அல்ல, பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்போ அந்த அடிமை சொன்னார், ஒரு காலத்தில் நான் வந்து ஓதி பார்த்துட்டு இருந்தேன், மக்களுக்கு என்ன செய்வேன், குறி பார்த்து சொல்லுவேன், ஓதி பார்ப்பேன். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, எனக்கு அன்பளிப்புகள் கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, சில நேரங்களில் பொருட்காட்சிகள் கொடுப்பாங்க, சில நேரத்தில் கோதுமைகள் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த உணவு தான் இது அப்படின்னு சொன்ன உடனே அதை அபூபக்கர் சித்திக் இல்லாத என்னை நீ நாத்தமாக்கி விட்டாய் அப்படின்னா, என்னை நீ நாத்தமாக்கி விட்டாய். உடனே என்ன செஞ்சாங்க, அந்த அபூபக்கர் சித்திக் இல்லாத அவர்கள் தன்னுடைய விரலை வாய்ப்புள்ள விட்டு இருந்தாங்கன்னா பூரா உணவையும் வாங்கி எடுத்தார்கள் என்பதாக சரித்திரம் நமக்கு சொல்லி காட்டுங்க. அப்போ ஹலாலான உணவு உள்ள போனால் மட்டுமே நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், எந்த சமுதாயம் அல்லாஹ்வை அஞ்சி ஹலாலான உணவை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்துகளை நாம் வானிலிருந்து இறக்குவோங்கிறான். வலோ அன்ன அஹ்லுல் குர்ஆ ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. அல்லாஹ்வை அஞ்சி யார் வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த ஊருக்காரர்களுக்கு, அஹ்லுல் குர்ஆ அந்த ஊருக்காரர்களுக்கு நாம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்துகளை நாம் இறக்கி வைப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஹலாலான உணவு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மிக மிக முக்கியமானது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே ஹலாலான உணவு எது, ஹராமான உணவு எது என்பதை அறிந்து உண்ணக்கூடிய அந்த வாக்கையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த உணவுகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தடை செய்திருக்கின்றானோ அந்த தடை செய்யப்பட்ட உணவுகளின் பக்கம் செல்லாமல், அந்த உணவின் பக்கம் நம்முடைய கவனமும் செல்லாமல் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் எல்லாம் மன்னித்தருள்வானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிக்கல் சிரமத்தில் இருந்தும் அதன் செலவில் இருந்த மனை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து இவ்வுலகிலும் நாளை மறு உலகிலும் செழிப்பான வாழ்க்கையை, ஹலாலான உணவை உண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.